மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நீங்க சப்பாத்தி சாப்பிடாம வந்துட்டீங்க. நீங்க சப்பாத்தி வேணும்னு சொன்னதுனால தான் நான் பண்ணி வச்சேன். நீங்க என்கிட்ட ஏதாவது பேசுங்க. நீங்க பேசாதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னோட கோவத்தினாலதான் ஒரு தப்பு நடந்து போச்சு. நான் தேவையில்லாம உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேங்க. என்னங்க, இனிமே இந்த மாதிரி ஒரு தப்பு நடக்கவே நடக்காது. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி கலரை மாத்திக்கிற உயிரினம் எதுன்ற கேள்விக்கு அதுக்கான பதில் என்னன்னு தெரியுமா? பச்சோந்தியா இருந்தது. இனி யாராவது அந்த கேள்வி என்கிட்ட கேட்டா நான் உன் பேரை சொல்லுவேன். நிமிஷத்துக்கு மாத்தி மாத்தி பேச உன்னால எப்படி செய்ய முடியுது? ஒரு தப்பான விஷயம் நடந்ததுனால தானே நான் பேசினேன். அந்த தப்பான விஷயம் எப்படி உண்டாச்சு? புருஷன் மேல சுத்தமா நம்பிக்கை வைக்காததுனால. இந்த தாலிக்கயிறு இருக்குல்ல, அது ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் நம்பிக்கை வச்சிருக்கிறது தான். அதான் புருஷனையும் பொண்டாட்டியும் ஒன்னா சேர்த்து வைக்குது. அந்த நம்பிக்கையை எங்க எந்த இடத்துல நீ தொலைச்சியோ அங்கதான் நம்ம உறவு முறிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என்னால இதை சத்தியமா தாங்கிக்கவே முடியாது. உன்னால எதுவும் தாங்கிக்க முடியாது, ஆனா நான் மட்டும் எல்லாத்தையும் தாங்கிக்கணும், அப்படிதானே? பாலமே சொந்த தங்கச்சியை நினைக்கிறது தான் உன்னோட குற்றமா? அதான் எனக்கு தெரியுமே. ஆனா போலீஸ் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டப்போ சாட்சிகளை வச்சும் மத்தவங்க எல்லாரும் சொன்னதை வச்சும் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட நான் ஒரு குற்றவாளின்னு. இனிமே அதை பத்தி பேச வேண்டாமே. நாம இதோட நிறுத்திக்கலாம். நீ நிறுத்துவ, ஆனா அந்த கூட்டத்துல தலை குனிஞ்சு நின்னது நான் தான். பாலாக்கும் எனக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சு பொண்டாட்டி வீட்டை விட்டே வெளியே போயிட்டான்னு சொல்றவங்களோட வாய நான் இப்படி அடைப்பேன்? இப்படியெல்லாம் யார் சொன்னா? நீயே போய் கேட்டு பாரு. 4-5 வருஷமா ஒன்னா சேர்ந்து வாழ்ந்த என் பொண்டாட்டி என்ன சந்தேகப்படும் போது ஊர்ல இருக்கிறவன் சந்தேகப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? ஏதோ ஒரு ஆம்பளை கூட உனக்கு தொடர்பு இருக்குன்னு உன்னை சேர்த்து வச்சு நான் பேசியிருந்தேன்னு வச்சுக்கோ, நீ என்ன மன்னிச்சிருப்பியா? அது வந்து சொல்லு, மன்னிப்பியா? உயிருக்கு உயிரா பாசம் வைக்கிற ஒரு ஆளோட முகத்தை பார்த்து உனக்கும் இன்னொரு ஆம்பளைக்கும் சம்பந்தம் இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டா உன்னால மன்னிக்க முடியுமா? மனசாட்சியோட யோசிச்சு பதில சொல்லு, முடியுமா? இல்லங்க. அதேதான், உன்னால மன்னிக்க முடியாது. அந்த மாதிரிதான் நான் உன் மேல பாசம் வச்சிருந்தேன். ஒரே ஒரு வார்த்தையால இல்ல, ஒரு வாளால என்னோட பாசத்தை குத்தி கிழிச்சு எரிஞ்சிட்ட. அப்படிப்பட்ட உன நான் மன்னிக்கணுமா? இந்த ஜென்மத்துல நான் மன்னிக்க மாட்டேன்டி. என்னங்க? பேருக்கு வேணா நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டிங்க வாழலாம். நம்ம குழந்தைக்காக, அவளுக்காக மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இனிமே உன்னை ஆத்மாத்மா காதலிக்கிறதுக்கு என்னால முடியாது.
இருக்கியா? நீ செத்து போயிருப்பல நினைச்சு நான் வந்தேன். என்னடி குழந்தை பயந்துருச்சா? மனுஷனை நிம்மதியா இருக்க விடாம ஒரு 3 நாளைக்கு எங்கேயோ போய் இருந்துட்டு தானே வந்திருக்க. ஏய், நீ இப்படி நிம்மதியா தூங்கலாமா? இதுக்கப்புறம் நான் சொல்ற விஷயத்தை கேட்டு நீ சிரிக்க கூடாது. சிரிப்பியா? நீ கண்டிப்பா சிரிப்ப. சிரிச்சுக்கோ. இருந்தாலும் நான் சொல்லுவேன், எனக்கு மேல ரொம்ப காதல். ஏய், நீ சிரிச்சிட்ட. நீ சிரிச்சிட்ட. சில சமயம் உன்னை கொல்லலான்னு எனக்கு தோணும். ஆனா நான் உன் மேல வச்சிருக்கிற பாசம் அதை தடுத்துரும். அந்த அளவுக்கு நான் உன்னை லவ் பண்றேங்கிறத நேத்து தாண்டி புரிஞ்சுக்கிட்டேன். சரியா சொல்லணும்னா, உன்ன மாதிரியே ஒரு பாடி ஏரியில கிடைச்சதுன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கல்ல அப்போ. ஆனா சதீஷ் அண்ணா இங்க வந்து என்ன சொன்னார் தெரியுமா? உன் பாடியை ஏரிக்கரையில பார்த்தேன்னா. அதை நான் கேட்டதும் என் மூச்சு ஒரு நிமிஷம் நின்று போச்சுட்டே. அப்படியே சத்தம் போட்டு அழலான்னு தோணுச்சு. அதோட அர்த்தம் தாண்டி பாசம். அது ஒன்றும் பாசம் இல்லை, நஷ்ட போதை. நான் அடிச்சு கொள்ளலான்னு இருந்த ஒரு மனுஷ உடம்பு இதுக்கப்புறம் இல்லாம போச்சுங்கிற ஒரு நஷ்ட போதை. அப்போ என் மேல உனக்கு இருக்கிற ஆட்டிடியூட் என்னடி? ரொம்ப கொடூரமா தாக்குற ஒரு எஜமான் கிட்ட ஒரு வளர்ப்பு மிருகத்துக்கு என்ன தோணுமோ அது மட்டும்தான். அதுதான் என்னன்னு கேக்குறேன். அந்த ஆளு மாடு முட்டியோ பாம்பு குத்தியோ செத்து போகணும்னு. நான் செத்து போயிட்டா நீ இஷ்டத்துக்கு ஜாலியா இருக்கலாம் நினைக்கிறியா? இல்ல 3 நாள் அவன் கூட இருந்தானே அந்த ஆட்டோக்காரன் வேற ஆஃபர் கொடுத்திருக்கானா? அந்த ஆளுக்கு என் அப்பாவோட வயசு இருக்கும். அப்பா இல்லல்ல. அப்பாவும் சகோதரர்களும் மத்தவங்களும் உங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி தானே? ஆமா, நீங்க 2 பேரும் எந்த ஹோட்டல்ல தங்கி இருந்தீங்க? உங்க நாக்கு அடங்கவே அடங்காதா? போலீஸ்காரங்க 2 நாளா ஹாஸ்பிட்டல்ல தேடியும் கண்டுபிடிக்காத உன்னை 4வது நாள் அதே ஹாஸ்பிட்டல்ல வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்துல அந்த போலீஸ்காரங்க உருவாக்குன கதை ரொம்பவே சூப்பர்டி. எனக்கு தெரிய வேண்டியது உனக்கு அவன் யாரு? அந்த ஆட்டோக்காரன் தான். நான் நினைச்சேன்டி அவன் பெரிய ரவுடி, பழைய ரவுடி. உனக்கு அவனுக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்கா? சொல்லுடி. அந்த ரவுடிக்கும் உனக்கும் என்னடி பழக்கம் இருக்கு? அந்த ஆளு என்னுடைய புது கள்ளக்காதலன். நான் அந்த ஆளுக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கேன். உங்களோட கையும் காலையும் உடைச்சு எங்கேயுமே நகராதபடி ரூம்குள்ளே வச்சு பூட்டு சொல்லியிருக்கேன். என்ன போதுமா? அப்படின்னா எந்த கொட்டேஷனும் இல்லாம உன் கையும் காலையும் நான் உடைக்கிறேன். நீ எதுக்காகமா இந்த வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? நான் இருக்கேன்ல. பிரெக்னண்டா இருக்கிறப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் செய்யலாம் தான். சின்ன சின்ன வேலை பார்த்தா பரவாயில்லையே, ஆனா நீ கிச்சன்ல நின்னு எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு இருக்கியே. புருஷனோட மனசுல நுழையிறதுக்கான சுலபமான வழி நல்ல ருசியான சாப்பாடு செஞ்சுக்கிறோம் ஒண்ணு மட்டும்தான். ஆனா நான் என்னதான் சமைச்சு கொடுத்தாலும் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதான் பிரச்சனையே. பொண்டாட்டிங்க கர்ப்பமா இருக்கும்போது புருஷங்க கொஞ்சம் டென்ஷனா தான் இருப்பாங்க. அவனோட அப்பாவும் அப்படிதான் இருந்தாரு. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுவாரு. ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவாரு. ராத்திரி லேட்டா தான் வருவாரு. உன் மாமனாரு இதேதான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அது மட்டும் இருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல. நான் என்ன பேசினாலும் சூரஜ் என்கிட்ட பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. அமைதியா போயிடுறாரு. இல்லனா ஆமா இல்ல அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுறாரு. ஒருவேளை குழந்தை இப்போதைக்கு வேண்டான்னு அவன் நினைக்கிறானோ? அவர்கிட்ட நான் இதை சொல்லி 2 வாரம் ஆயிடுச்சு. அவர் ஏதாவது முடிவெடுத்திருந்தாருன்னா அதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஒருவேளை நீ எப்படி எடுத்துக்குவியான்னு கூட நினைச்சிருக்கலாம். ஆனா அவன் என்ன முடிவெடுத்தாலும் அது நடக்கவே போறதில்ல. இந்த குழந்தை பிறக்கும், இங்கதான் வளரும். சூரஜ், நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன்.
சூரஜ் ப்ளீஸ், நம்ம 2 பேரும் ஒன்னா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. நான் கொஞ்சம் வேலையில பிஸியா இருக்கேன். சூரஜ், என்ன எப்ப பார்த்தாலும் பிஸியா இருக்கேன்னு சொல்ற? நானும் கொஞ்ச நாளா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனை என்னன்னு சொன்னா தீர்த்து வைக்க போறீங்களா? அது என்னன்னு தெரிஞ்சா தானே சொல்ல முடியும். சமேலியோட அப்பாவும் அம்மாவும் உன்னை பார்க்க வந்தாங்க. ஆனா நீ அவங்கள பார்க்கவே இல்ல. சமேலிய ஒரு வாரம் அவங்க கூட்டிகிட்டு போறேன்னு கேட்டாங்க. நீ சம்மதிக்கல. நான் போக வேண்டாம்னு சொல்லவே இல்லையே. நான் வீட்டுக்கு போறது கொஞ்சம் கூட உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம எனக்கு இங்க இருந்து அங்க போக கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. ஆனா நான் இந்த வீட்ல இருக்கேங்கிற ஒரு நினைப்ப நீங்க மனசுல வச்சுக்கணும். என் வேலை சம்பந்தமா எனக்குள்ள ஏகப்பட்ட டென்ஷன் ஓடிட்டு இருக்க. அதுக்கிடையில என்னால எல்லா விஷயத்திலும் இன்வால்வ் ஆகலாம் முடியாது. நீ ஏன்டா அப்படிப்பட்ட டென்ஷனான வேலைக்கு போற? பெட்ரோல் பங்க பாத்துக்க சொல்லி உங்க அப்பா எத்தனை தடவை சொன்னாரு? அதை விடு. இவங்க அப்பா இவ பேர்ல எத்தனை கம்பெனி ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அதுல ஏதோ ஒரு கம்பெனியை நீ எடுத்து நடத்தலாம்ல. அதெல்லாம் இப்ப என்னால உறுதியா சொல்ல முடியாது. நில்லு. இந்த நேரத்துல தான் ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு ஒரு புருஷனோட ஆதரவு தேவை. நீ என்னடானா நிக்க கூட நேரம் இல்லைன்னு அவகிட்ட சொன்னது மட்டும் இல்லாம ஒரு வார்த்தை கூட அவகிட்ட பேசாம போற. நீ இவ்ளோ பிஸியா இருக்கனா பேசாம அவளை வீட்டுக்கு அனுப்பிடு. இங்க வீட்லயே வச்சுக்கிட்டு ஏன் அவளை சங்கடப்படுத்திக்கிட்டே இருக்க? அதை பத்தி தான் இப்ப நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வேற எங்கேயும் போகணுங்கிற நினைப்பு கொஞ்சம் கூட இல்ல. நாம நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கிறது இல்லையே. இவளோட பிரசவத்தை பத்தி தானே இப்ப நீ சொன்ன. அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. எனக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்லை. நான் ஒரு முடிவு எடுத்தாலே போதும். இவளை இங்க இருந்து அனுப்பி வைக்கணுமா இல்ல இங்கேயே நிறுத்தி வைக்கணுமான? நீ இன்னும் சாப்பிடலையே. போற வழியில சாப்பிட்டுக்கிறேன். அவ எப்பவுமே இப்படிதாம்மா. ஒரு குழந்தை மட்டும் பிறக்கட்டும், அதுக்கப்புறம் பாரு எப்படி மாறிடுவான்னு. அப்போ நீ போன்னு சொன்னா கூட அவன் போகவே மாட்டான். பாலா, நீ இங்க வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கியா? அங்கதான் வாஷிங் மிஷின் இருக்குல்ல. அது ரிப்பேரா இருக்குக்கா. அது எல்லாமே ரெகுலரா நடக்கிறது தானே. வேணு நேத்து திரும்பி போற வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லாம தானே இருந்துச்சு. நேத்து ராத்திரி கேஸ் தீந்து போச்சு. சிலிண்டர் மாத்தும் போது அவர் என்ன சொன்னார்னா, இனிமே விறகடுப்பு போதுன்னு சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கான். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்த முடிவு எடுத்துட்டான். இதெல்லாம் தாங்க முடியாம நீ உன் வீட்டுக்கு ஓடி போகணும். அதான் இங்க இருக்கிறவங்களுடைய ஆசை. இங்க வரைக்கும் வந்துட்டேன்ல, இனிமே நான் தோத்து போகிற ஐடியாவே கிடையாது. இப்போ நீ யாரோட பாலா சண்டை போட்டுட்டு இருக்க? உன்னோட உடம்பு கூடயா? கர்ப்ப காலத்துல நம்மளுடைய உடம்ப நம்ம பாத்துக்கலன்னா நம்ம மரணம் வரைக்கும் அதை அனுபவிச்சு ஆகணும். மரணம் வரைக்கும்? அது வேகமா வந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். உன் உடம்பு நொந்து நீ நோயாளி ஆயிட்டனா அப்புறம் உன்னை யாருதான் காப்பாத்துவாங்க? அப்படி என்ன கொண்டவங்க யாருமே எனக்காக இல்லக்கா. எல்லாமே இப்ப முடிய போகுது. இங்க பாரு பாலா, உன்னை நீ ரொம்ப வருத்திக்காத. இந்த நிலைமையில நீ இதெல்லாம் பண்ணாம உன் வீட்டுக்கு போய் நிம்மதியா சந்தோஷமா இருமா. அங்க போறதுக்கான முடிவை நான் எடுக்கவே இல்லை. உன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போனா உனக்கான சந்தோஷம் அங்க கண்டிப்பா கிடைக்கும்ல. இங்க இருக்கிறவங்க என் மேல கோபத்தையும் வெறுப்பையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் என் வீட்டுக்கு போனா அதை எல்லாத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு போலியா சிரிப்பாங்க. பாசமும் அன்பு இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது. வெறுப்பை காமிச்சாலும் வெளிப்படையா காட்டுறவங்க இங்க இருக்காங்கக்கா. சரி நீ குடு, நான் வாஷ் இல்லக்கா, பண்றேன். வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அட, நீங்க விடுங்க. அனிலா, உனக்கு கிச்சன்ல வேற வேலை இல்லையா? நீ ஏன் பேசாம இருக்க? உனக்கு காது கேட்கலையா என்ன? என் காது நல்லாவே கேக்கும். ஆனா இங்க இருக்க சில பேரு குருடனா நடிக்கும் போது எனக்கும் காது கேட்காத மாதிரி நடிக்க தெரியும். உன்னோட நடிப்பை நீ உன் புருஷன்கிட்ட காட்டினாலே போதும். ஏய், இதெல்லாத்தையும் அவ பாத்துக்குவா. இப்படி பண்றதுக்காக தான் வாஷிங் மிஷினை ரிப்பேர் பண்ணிருக்கீங்க போல இருக்கு. அதுல மோட்டர் பிரச்சனையா இருக்குன்னு சுமேஷ் கிட்ட சொன்னான். இதுக்கப்புறம் கம்பெனில இருந்து சர்வீஸ்க்கு வரணும். ஆனா அதுக்காக இவ வீட்டுக்கு பிரசவத்துக்கு போற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும்ல. அது என்ன பண்ணணும்னு நான் முடிவெடுத்துக்கிறேன். நீ கிச்சன்ல போய் வேலையை பாரு. ஒருவேளை சதீஷ் வந்து உன்னை அடிச்சு துரத்துனாதான் நீ போவியா என்ன? அக்கா நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். 2-3 துணிகளை அடிச்சு துவைக்கிறதுனால இவளோட கர்ப்பத்துக்கு ஒன்னும் ஆக போறதில்ல. நீ முதல்ல வீட்டுக்கு போடி.
ஆ ஆ இதுக்கப்புறம் ஒவ்வொரு துணியையும் நீ நல்லா அடிச்சு துவைச்சி தண்ணியில அலசிட்டு வா. நீ என்ன அப்படி பார்த்து பயமுறுத்த வேண்டாம். துணியில கொஞ்சம் கூட அழுக்கே இருக்கக்கூடாது, நல்லா பார்த்துக்கோ. அந்த மாதிரி நல்லா அடிச்சு துவைக்கணும். இல்லைன்னா வேணும் வீட்டுக்கு வரும்போது ஒன்னு அடிச்சு துவைச்சிருவான். நீ கர்ப்பமா இருக்கேங்கிற பரிதாபம் உனக்கு இங்க கிடைக்க போறதில்ல. இனிமே வரப்போற ஒவ்வொரு நாளும் உன்னோட கஷ்டங்கள் அதிகரிக்க தான் செய்யும். இதை நீ செய்யாம இருக்கணும்னா நீ உன்னோட வீட்டுக்கு போகணும். அதாவது பிரசவம் முடிகிற வரைக்கும் நீ உன் வீட்டில் தான் போய் தங்கணும். என்ன நீங்க இப்படி கஷ்டப்படுத்தினா நான் பயந்துட்டு அங்க போயிடுவேங்கிறது உங்களுடைய கற்பனை தான். நான் மரணத்தோட முகத்தை பார்த்துட்டு திரும்பி வந்திருக்கேன். என்னடி இது? நீ யார் மேல இருக்கிற கோவத்தை துணியில காமிக்கிற? ஏய், துணி கிழிஞ்சு போயிடுண்டி. நான் வேணுவ நினைச்சுதான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்க பையனும் இந்த கல்லும் என் கையில கிடக்கிற துணி உங்களை மாதிரி தெரியும் போது நான் இப்படி ஒவ்வொரு அடியும் அடிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் உங்க முன்னாடி செத்து போனாலும் சரி, நான் தோத்து ஓட மாட்டேன். இங்க பாரு, இப்படி மெதுவா நடக்கணும்னு அவசியமே இல்ல, கொஞ்சம் ஸ்பீடாவே நடக்கலாம். இந்த நேரத்துல வெயிட் ஏறிச்சுன்னா சிசேரியன் பண்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஆர்கே, என்ன பயமுறுத்தாதீங்க. நான் நடக்கிற விஷயத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க பாரு, இது உன்னோட முடிவு மட்டும் இல்ல, நானும் இந்த காரியத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். என் அப்பா ஒரு பெட்ரோல் பங்க் மட்டும் தான் நடத்துறாரு, ஆனா எப்பவும் பிஸியா இருக்காரு. காலையில அவர் வேலைய ஆரம்பிச்சாருன்னா நைட்டு தூங்குற வரைக்கும் பாப்பாரு. அதுக்கு நடுவுல வீட்டுல இருக்க யார பத்தியும் அவர் கண்டுக்க கூட மாட்டாரு. ஆனா இங்க 3-4 கம்பெனிய ஒரே நேரத்துல நடத்துற ஒரு ஆளு. எந்த டென்ஷனும் இல்லாம பொண்டாட்டி கூட வாக்கிங் வராரு. சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு சந்தோஷமா வாழ்ற குடும்பத்துக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால நான் முக்கியத்துவம் கொடுக்கறது என்னோட வீட்டுக்கு தான். அங்க இருக்கிறவங்களோட சந்தோஷமும் சுகமும் தான் எனக்கு முக்கியம். பிசினஸுக்கும் மற்ற செயலுக்கும் நான் எப்போதுமே செகண்ட் பிரைஸ் தான் கொடுத்துருக்கேன். குடும்பம் கைவிட்டு போனதுக்கு அப்புறம் கோடிகள் கைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? இப்படிப்பட்டவர் எனக்கு கிடைக்காம போயிருந்தாருன்னா என்னை விட ஒரு நல்ல ஆளா கிடைச்சிருப்பாரு. நாம 2 பேரும் வாழ்ற இந்த உலகத்துல 3ஆவதா ஒருத்தர் வரப்போறாரு. அதிகமான கவனிப்பும் பணிவும் அவருக்கு நாம கொடுத்தாகணும். அதுக்கு முதல்ல நம்ம மனசளவுல தயாரா இருக்கணும். இதுக்கப்புறம் டெய்லி நாம இங்க வருவோமா? ஒரு சேஞ்சுக்காக தான் நான் கூட்டிட்டு வந்தேன். நாளையில இருந்து நம்ம வீட்லயே வாக்கிங் போலாம். இனி நான் லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் என் மனசு மாறுறது மட்டும் இல்லாம என்னால எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னு தோணுது. ரொம்ப நம்பிக்கையான உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு கிட்ட இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்பதான் ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். அப்படிப்பட்ட நண்பன் எனக்கு இல்ல. இப்ப என்னை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். மனசு விட்டு பேசுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டாவும் என் பிரச்சனைகளுக்கு முடிவு சொல்றதுக்கு உங்களை விட்ட வேற யாரும் இல்ல. போன தடவை நம்ம 2 பேரும் மீட் பண்ணி பேசும்போது என் மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்திருந்தேன். சமேலி இனிமே என் வீட்டே இருக்கக்கூடாதுன்னு அவங்க அப்பாவை கூப்பிட்டு வச்சு சமேலி அவங்க அப்பா கூடவே அனுப்பி வைக்கணும்னு முடிவு எடுத்த போது அவ பிரெக்னென்ட்னு எனக்கு தெரிய வந்துச்சு. இப்ப என்னால எந்த முடிவும் எடுக்க முடியல. அவ எனக்கு செஞ்ச துரோகத்துக்காக அவளை நான் மன்னிக்கவே மாட்டேன். ஆனா இப்ப அவன் என் குழந்தையோட அம்மா இல்ல. இந்த நிலையில அவளை நான் துரத்தி விட்டா என்னோட குழந்தை இப்ப நான் என்னதான் பண்றது டாக்டர்? குழந்தைங்களோட இருக்கிற பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவோ பேர் சந்தோஷமா வாழ்க்கை நடத்துறது இல்லையா? குழந்தை இருக்குன்னு முன்னாடி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நடக்கிற மேரேஜை பத்தி தான் டாக்டர் நீங்க சொல்றது. ஆனா என் லைஃப்ல அப்படி எதுவும் நடக்கலையே. இவ்வளவு பெரிய பொய்யை மறைச்சு வச்சுட்டு ஒரு பொண்ணு தன்னோட புருஷன் கிட்ட நடிக்க முடியுமா என்ன? சமேலி சூரஜை ஏமாத்திட்டு இருக்காங்கன்னு நீங்க இப்பவும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களால ஒன்னா வாழ முடியாது. ஒன்று உங்கள் வாழ்க்கையிலிருந்து அவங்கள தூக்கி எரிஞ்சிருங்க. இல்லைன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு அப்படி ஒரு மகனே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு பழைய மாதிரியே வாழுங்க. இது 2மே நடக்குமான்னு தெரியல. அவ சம்பந்தப்பட்ட எல்லா ரகசியமும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதையும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இத்தனை நாளா அவ கூட வாழ்றேன் அப்படிங்கிறதையும் அவ தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அவங்க உங்க கூட வாழ்வாங்கன்னு நம்பிக்கை இருக்கா? அந்த நிமிஷமே அவங்க வீட்டை விட்டு போயிடுவாங்க.
அப்படின்னா குழந்தையோட எதிர்காலம்? அவங்க கிளம்பி போயிட்டாங்கன்னா கண்டிப்பா டைவர்ஸுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க. அப்படி நடந்துச்சுன்னா பரஸ்பரம் அவகாசம் எதுவுமே இல்லாம பிரிய வேண்டி வரும். வீட்டில் இருக்கிறவங்க சந்தோஷத்துக்காக தான் நான் அவளை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். அவளோட கோபம் தெனாவிட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு நான் அவளை மன்னிச்சு வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சேன். அப்போதான் அடுத்த பிரச்சனை. இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எந்த பொண்ணும் வரவே கூடாதுன்னு நான் அவளை துரத்தி விட போறேன். ஆனா அவ என் குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்காளே, சமையலியை துரத்தி விடணும்னா கூடவே என் குழந்தைய துரத்தி விட வேண்டியிருக்கும். சூரஜ், என்ன பேசுறீங்க? சமையலையே அனுப்பிவிடணும், குழந்தை உங்களுக்கு வேணும். இம்பாசிபிள். அதை பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம். பின்ன இதுக்கு என்னதான் வழி? அதான் நான் முதலே சொன்னேன்ல, நீங்க கொஞ்சம் அனுசரிச்சு தான் போகணுமே தவிர அவசரப்பட்டு கோவத்துல எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. நான் அனுசரிச்சு தான் போகணுன்ற பட்சத்துல நான் மறுபடியும் உதவி கேட்டு டாக்டர் கிட்ட வந்திருக்கவே மாட்டேன். நான் உயிருக்கு உயிரை காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணாம போனதால நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். அவளுக்கு பதிலா என் வாழ்க்கையில வந்த ஒருத்தைய நான் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சூரஜ், உங்களோட கஷ்டம் எனக்கு நல்லா புரியுது. பட் ஐ எம் ஹெல்ப்லெஸ். முதல்ல ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிற உங்க மனசை கொஞ்சம் ஸ்டடி பண்ணுங்க, அப்புறம் ஒரு முடிவெடுங்க. அது கரெக்டா இருக்கும். லேட்டா வந்திருக்க? எப்பவுமே 6:30 மணிக்கெல்லாம் ஆபீஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவியே. அதெல்லாம் முன்னாடிமா, முன்ன மாதிரிலாம் இப்ப நடக்கிறது இல்லைல்ல. இங்க அப்படி என்னதான்ப்பா நடக்குது? கேள்விய நீங்க தான் கேக்குறீங்களா இல்ல யாராவது சொல்லி கேக்குறீங்களாம்மா? இவ உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டா, அதை புரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட மன்னிப்பும் கேட்டா, அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சது இல்ல. இதுக்கப்புறம் அதே நினைச்சு நீ ஏன் சண்டை போட்டுட்டு இருக்க? பெண்களுக்கு ஒரு தெனாவட்டு இருக்கு. அவங்க என்ன வேணா பேசலாம், கேட்கலாம். கடைசியாவது ஒரு பிரச்சனையா போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன அழுகையோட பெருசா நாடகத்தை நடத்துவாங்க. அதோட அவங்க பாக முடிஞ்சு போச்சு. ஆழ் மனசுல ஒரு காயத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டா அந்த காயம் ஆறுமாமா? உங்களை மாதிரி யோசிச்சு பேசுற அளவுக்குலாம் என்கிட்ட பொறுமை கிடையாதுங்க. எனக்கு அழணும்னு தோணுச்சுன்னா அழுவேன், சந்தோஷமா இருக்கும்போது சிரிப்பேன். அந்த மாதிரி தான் கோவம் வரும்போது சண்டை போடவும் செய்வேன். ஒவ்வொன்னையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. பாலாவோட பிரச்சனையில நாங்க தலையிட்டதை விட நீங்க தானே அதிகமா தலையிட்டீங்க. பொண்டாட்டி தங்கச்சி மேல இருக்கிற பாசத்தால செய்யறத நீங்க அதை காதல்னு புரிஞ்சுக்க கூடாது. அதான் உனக்கு புரியவே இல்லைல்ல. அந்த கூட்டத்தோட சேர்ந்து எனக்கு எதிராக நீ விரல நிட்டதானே நீ ஆசைப்பட்ட. அதுக்கு உண்டான பதில நான் உனக்கு தரவே இல்லைன்னு நீ நினைச்சா போதும். இது ஒரு குடும்பம்பா, யுத்த பூமி இல்ல. ஒரே ரூம்ல எதிரிகளை போல இருந்து தூங்குற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை இல்லப்பா. அத 2 பேரும் முதல்ல புரிஞ்சுக்கணும். அத்தை, நீங்க நடந்ததெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்கல்ல. ஒரு பொண்டாட்டிங்கிற முறையில நானும் பண்ண தப்புக்காக இவர் காலில் விழுந்து மன்னிப்பு கூட கேட்டுட்டேன். இதுக்கப்புறமும் நான் என்ன செய்யணும்? அடி வாங்குறதுக்கும் அவமானப்படுறதுக்கும் நான் தயாரா இருக்கணுமா? அப்படி ஒரு நினைப்பு உனக்கு வந்துச்சுன்னா அதுக்கான பரிகாரம் பண்ற வழி உனக்கு எத்தனையோ இருக்கு. அப்படின்னா என் மேல இன்னும் கோவம் போல இருக்கே. அதுக்கு ஒரு காரணம் கிடைக்கணும்னு காத்துட்டு இருந்தீங்க. அது கிடைச்சதும் இப்ப என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க. நான் எதை பத்தி யோசிக்காம ஒரு ரூம்ல அப்படியே போய் ஒதுங்கி இருக்கணும், அவ்வளவுதானே? என்ன அப்படி ஒரு மூலையில ஒதுக்கி வச்சுட்டு நீங்க வேற யார் கூட போறீங்க? ஜெயா, நீ இப்படி எல்லாத்தையும் ஒன்னொன்னா பேசி விஷயத்தை பெருசு பண்ண நினைக்காத. எதுவுமே பேசாம இருக்கிறதுக்கு நான் என்ன ஜடமா? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் மன்னிப்பு கேட்டுட்டேன். ஆனாலும் மனசுல இருக்கிற கோவம் இன்னும் குறையாம அப்படியே தெனாவட்டா இருக்கணும்னு உங்க பையன் நினைக்கிறாருனா அதுக்கு காரணம் என் மேல இருக்கிற கோவம் மட்டும் இல்ல, வேற என்னமோ இருக்கு. அது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும்ல. எனக்கு இங்க பாருங்க, என்னோட ஸ்தானத்துக்கு நீங்க வேற யாரையாவது கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? இதுக்கப்புறமும் நான் பேசாம இருந்தா என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. எனக்கும் ஒரு மனசு இருக்குல்ல. நீங்க ரொம்ப திமிர் பிடிச்சவர் தானே. எனக்கு பதிலா உங்க மனசுல வேற யாராவது இருந்தாங்கன்னா அதை தயவு செஞ்சு மறக்காம என்கிட்ட சொல்லுங்க. எதுக்கு வேற ஒரு ஆளு? அதான் நீயே ஒரு ஆளை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டல்ல. அதான் உன் தங்கச்சி பாலா. வேணுகோபால் இல்ல, அவளுக்கு செலவுக்கு கொடுக்கறது நான் தான். அவளுக்கு வேண்டிய வேலை எல்லாத்தையும் பண்றதுனால நான் இப்ப லேட்டா வந்துகிட்டு இருக்கேன். வெளியே போகும்போதும் ஆபீஸ்க்கு போகும்போதும் ஏன் எல்லாரும் ஒளிஞ்சு நின்னு பேசுறாங்கன்னா எனக்கும் உன் தங்கச்சிக்கும் ஒரு ரகசிய உறவு இருக்கு. அதனால சண்டை போட்டு போன கொண்டாட்டியோட காலை பிடிச்சு நான் சொல்லக்கூடாததெல்லாம் சொல்லி வச்சு நான் திருப்பி கூட்டு வந்திருக்கேன்னு அவங்களோட எண்ணங்களை மாத்துறதுக்கு
உன்னால முடியுமா? உன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம பொண்ணோட இந்த வீட்டை விட்டு போனது புருஷன் கூட ஒரு சின்ன சண்டை போட்டதுனால. அதனால நஷ்டப்பட்டது உன் புருஷனோட அந்தஸ்துடி. அந்த அந்தஸ்து எனக்கு எப்ப திரும்ப கிடைக்குதோ அன்னைக்கு தான் உன்னை பொண்டாட்டியை என்னால ஏத்துக்க முடியும். அது வரைக்கும் இங்க இருக்கிறவங்க முன்னாடி என்ன நானும் ஏமாத்திக்கிறேன்டி. உன் தங்கச்சியோட கள்ளக்காதலன். நீ வாங்கி கொடுத்த ஃபுல்லை அடிச்சதுக்காக நான் சொல்லலை. உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னா நாம அங்கேயே போய் பேசிட்டு வந்துடலாம்ல. நம்மள அங்கே போய் பேசிட்டு வர சொல்லி யார் சொன்னது? ஆசாவோட அப்பா சசிதரன் பெரிய பணக்காரன். இந்த குபேரன் வந்தப்ப அவர் ஒதுங்கிட்டாரு. ஆனா இப்போ 2 பெரிய ஃபைனான்ஸ் நடத்திட்டு இருக்காரு. சொந்த கட்டடங்களும் இருக்கு. அப்படின்னா பெரிய பணக்காரன் போலயே. எனக்கு அந்த ஒரு எண்ணம் தான். அந்த ஆளோட ஒரே பொண்ணு தான் ஆஷா. அவளை யாராவது கடத்திட்டா அவரு அவளை காப்பாத்த கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணுவாரு. நீ ஏன்டா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? நாம நேரடியா போய் கல்யாணத்தை பேசிட்டு வந்துடலாம். நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு அந்த சொத்து முழுக்க உனக்கு தானா? அது நடக்காது சதீஷண்ணா. நம்ம எல்லாத்தையும் பொறுமையா யோசனை பண்ணணும். இதோ வர்றாரு. நல்லா சாப்பிட்டு தூங்குற நேரத்துல இப்படி மூக்கு பிடிக்க குடிச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்குப்பா. இப்போ பாரை இங்கேயே கொண்டு வந்துட்டீங்களா? எங்க மூட கலைக்காம இங்கிருந்து போப்பா. நாங்க முக்கியமா இங்க ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குடிச்சிட்டு டிஸ்கஷன் பண்ற எல்லாமே தேவையில்லாத விஷயம் பசங்களா. காரணம் இந்த சரக்கடிக்கிற பழக்கம் ஒரு பைத்தியம் மாதிரி. ஆமா, அது வயிற்றுக்குள்ள போய் தலைக்கு ஏறி தேவையில்லாத யோசனையும் சக்தியையும் கொடுப்பான். அந்த நேரத்துல நாம எடுக்கிற முடிவு எல்லாத்துக்கும் கெட்டதுதான் முடிவு. இங்க பாரு, அதே போல நல்ல விஷயம் ஏதாவது பேசுறீங்கன்னா தெளிவா இருக்கும்போது பேசுனீங்கன்னா அது நல்லது. அத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். என்ன இருந்தாலும் முடிவெல்லாம் நீங்க தான் எடுக்கிறீங்க. அதுக்கான பலனை அனுபவிக்கிறது நாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்பா தான் இங்க சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்ல. வேலைக்கும் எதுக்கும் போக தேவையில்ல. நினைச்சா போலாம், நினைச்சா வரலாம். பசிச்சா எது வேணா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். எவ்வளவு சுகம். நல்ல வாழ்க்கை தான்பா, பயங்கரமான வாழ்க்கை. இங்க பாரு, உனக்கு கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னோட நிலைமைக்கு நீ வந்துதான் ஆகணும். அப்பதான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிற வழி எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரியும். இங்க பாரு, இப்போ நீங்க சொன்ன விஷயத்தை விட ஆம்பளைக்கு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? எல்லார் முன்னாடியும் கம்பீரமா நின்று கௌரவமா வாழ்ந்து காட்டுறதுதான். ஆனா அப்படி இல்லாம பொண்டாட்டி பிள்ளைங்களா சேர்ந்து என்ன குழந்தைங்க மாதிரி கிண்டல் பண்றது, ஒரு ஜடம் மாதிரி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இப்ப இருக்கிற என்னோட இக்கட்டான சூழ்நிலை. அந்த அவஸ்தை என்னோட பசங்களுக்கு வராம இருக்கட்டும். ஐயா, இடத்த காலி பண்ணியா. இந்த ஆள் இங்க வந்து பிளேட போட்டு மூடையே கெடுத்துட்டான். சரி, எனக்கு கொஞ்சம் ஊத்து. இது போதும், இது போதும்னா போதும். ஏய், இப்படி சொன்ன எப்பறா? போதும். நம்ம பேசிட்டு இருந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டாமா? நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நாம ஒரு வேனை எடுத்துட்டு போய் அவளை கடத்திட்டு போய் அதை வீடியோ எடுத்து அதை அவங்க அப்பனுக்கு அனுப்பி வைப்போம். அது எப்படி சரி வரும்? யாரடா கடத்திட்டு போலான்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு சினிமா கதையை பத்தி பேசுறோம். கடத்திட்டு போனவங்க எல்லாம் இப்ப ஜெயில இருந்து அனுபவிக்கிறது உங்களுக்கு தெரியும்ல. அப்படி போல நீங்க 2 பேரும் ஒருவேளை அப்படி ஏதாவது பிளான் பண்ணி இருந்தீங்கன்னா பாருங்க, அதை இப்பவே நிறுத்திக்கங்க. இந்த வயசான காலத்துல கோர்ட்டுக்கும் ஜெயிலுக்கும் என்னால போக முடியாது. அம்மா, நீங்க ஏன் ஜெயிலுக்கு போறீங்க? நான் சொல்லிதான் நீங்க கடத்திட்டு போனீங்கன்னு யாராவது ஒருத்தர் சொல்லிட்டீங்கன்னா, ஓ அதான் 2 பேர் பழக்கத்தை வச்சு நீங்க இதையும் சொல்லுவீங்க, இதுக்கு மேலேயும் சொல்லுவீங்க. அந்த மாதிரி எந்த சம்பவம் நடந்தாலும் நாங்க எங்க அம்மா விட்டு மாட்டோம். காசு கொடுத்தா நீ என்ன வேணா பண்ணுவ. சரி போதும், வந்து சாப்பிட்டுட்டு போய் தூங்குங்க. இல்லனா நான் இது எல்லாத்தையும் எடுத்து ஏரியில போட்டுருவேன். நாங்க நிறுத்திட்டோம். போதும், வந்து சாப்பிடுங்கடா. நான் வரேன். அப்படின்னா அந்த கடத்திட்டு போற பிளான் நடக்க போறது இல்ல. நான் உடனே ஏதாவது பண்ணி ஆகணும். இல்லைனா நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும்.
என்னன்னு பாத்தியா? நீ ஏன் இன்னும் சாப்பிடல? நீ சாப்பிட வருவேன்னு உன் மாமனார் காத்துக்கிட்டு இருக்காரு. வா. எனக்கு வேண்டாம். வேண்டாமா? அப்படிலாம் சொல்லக்கூடாது. கர்ப்பமா இருக்கிறவங்க பட்னியா இருக்க கூடாது. வா போலாம். எனக்கு தான் வேண்டாம்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் கட்டாயப்படுத்துறீங்க? ஏமா இந்த மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க? நான் ஒன்னும் அடம் பிடிக்கலையே. இப்ப மணி என்ன ஆச்சு? எனக்கு புருஷன்னு சொல்லி ஒரு ஆள் இருக்காருல்ல, அவர் எங்க போனாரு? அவன் கோயம்புத்தூர்ல இருந்து இவ்வளவு தூரம் வண்டி ஓட்டிக்கு வர வேண்டாமா? அதுக்கு 5 மணி நேரம் ஆகுமா? லேட்டா வரது இவனுக்கு ஒண்ணு புதுசு இல்லையே. அதுக்காக நீ எதுக்கு சாப்பிடாம பட்னி இருக்கணும்? நான் இப்ப 4 தடவை அவருக்கு போன் பண்ணிட்டேன், அவர் எடுக்கவே இல்ல. அப்புறம் அவரோட ஆபீஸ்க்கும் நான் போன் பண்ணேன். அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? அவர் இன்னைக்கு லீவுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, கடந்த 3 நாளா அவர் வேலைக்கு போகாம லீவ்ல தான் இருக்காராம். இங்க இருந்து காலையிலேயே போய் நைட்டு லேட்டா வந்து அவர் எங்க போறாரு வராருங்கிறத தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்கு. இல்லனா எனக்கு தெரியாம என் வீட்டுக்காரருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா என்ன? இல்லனா அவர் 3 நாளா லீவ் எடுத்துட்டு எங்க தான் போயிட்டு வராரு? அவன் எங்க போக போறான்? ஒருவேளை அவன் எங்கேயாவது போயிருந்தா அவன் வரட்டும், நாம கேட்கலாம். ஆனா நீங்களும் மாமாவும் சேர்ந்து அந்த விஷயத்த மறந்துடுவீங்க. அவன் வந்தா கேக்குறேன். அதுக்காக நீ இப்படி சாப்பிடாம இருக்கிறது என் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நீ வா, நாம சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள சூரஜ் வந்துருவான். அதுக்கப்புறம் உனக்கு என்ன கேட்கணுமோ நீ அவன் கிட்ட கேளு. முதல்ல நீங்க அவரை கேளுங்க, அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிடுறேன். சமேலி, இப்படி அடம் பிடிக்காத. வயித்துல வளர குழந்தைக்கு சாப்பாடும் தண்ணியும் தேவை. அந்த குழந்தைக்காக அவங்க அப்பா கவலைப்படாம இருக்கிற விஷயம் உங்களுக்கு தேவையில்ல. நீ பட்னியா இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். சாப்பிடலாமா வேண்டாமான்னு முடிவு பண்றது என்னோட இஷ்டம். என்னை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. நாம ஒன்னாதான் போறோம். நீ வா. நான் வரல. என்ன கட்டாயப்படுத்தாம இங்க இருந்து. அவங்க ஒன்னும் உங்க வீட்டு வேலைக்காரி இல்ல, என்னோட அம்மா. உன்னை அவங்க பொண்ணு மாதிரி பார்த்துட்டு இருக்க என்னோட அம்மாவை நீ கேவலப்படுத்துறியா? சூரஜ், கோவத்துல நான் ஏதோ சாரி. நான் போய் அத்தையோட காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எப்பவும் மத்தவங்களை குத்தம் சொல்லி சாரி கேட்கறது உனக்கு ரொம்பவே பழகி போன ஒரு விஷயம். அதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல. இப்ப இங்க இருக்கிற பிரச்சனையே நீதான். உன் மேல நான் வச்சிருக்கிற ஒரே ஒரு சென்டிமெண்ட்டுக்காக தான் நான் அதை பண்ணாம இருக்கேன். என் குழந்தை உன் வயித்துல இருக்குன்ற காரணத்துக்காக. நீங்க ஏன் என்னை விட்டு பிரிஞ்சு போற மாதிரியே பேசுறீங்க? இங்க ஏதோ என்னை விட்டு பிரியற மாதிரியே இருக்கு. அதனால எனக்குள்ள இருந்த ஃப்ரஸ்ட்ரேஷனால நான் இப்படி பேசிட்டேன். இப்பவே எப்படின்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீ நிறைய பிரச்சனைகளை பார்க்க வேண்டியிருக்குமே. குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா தூக்கம் இல்லாம பாத்துப்பியா? இல்ல அதுக்காக ஒரு ஹோம் நர்ஸை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வைப்பியா? ஓ, நீ ஒரு கோடீஸ்வரன் வீட்டு பொண்ணு, இதெல்லாம் உனக்கு பெரிய விஷயமே இல்ல. யாரையாவது வேலைக்கு வச்சு எப்படி வேணா வாழ்ந்துப்ப. நான் உங்களோட பொண்டாட்டியா வாழ்ந்தா மட்டும் எனக்கு போதும். ஏன் பொண்டாட்டி என் வீட்டுல இருக்கவங்க கிட்டே பாசத்தை காட்டணும். அவங்கள எதிர்த்துட்டு உனக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு கண்டிப்பா என்னால முடியவே முடியாது. சூரஜ், ஒரு நிமிஷம். ஆமா, நீங்க சொன்ன இடத்துல தான் நான் இருக்கேன். நான் இங்க வந்து 15 மினிட்ஸ் ஆச்சு. சீக்கிரம் வாங்க, நான் 4:30 மணிக்குள்ள திரும்பி போகணும். ஒரு 5 நிமிஷம் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்க வரலன்னா திரும்பி போயிருப்பேன். ஓ, அப்படி நீ போறதா இருந்தா 1 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருக்கணுமே. என்னால அப்படிலாம் போக முடியாதுங்க. உன்னை காதலிச்ச காரணத்துக்காக உங்க அப்பா என்ன ரோட்ல எப்படி அடிச்சாரு. இனி என் மகளை பார்த்தா கொன்னுடுவேன்னாரு. இருந்தாலும் உன்னை பார்க்கறதுக்கு என் உயிரை பணைய வச்சு வந்திருக்கல. அடி நீங்க மட்டும் ஒண்ணும் வாங்கல. என் அம்மா கையால நான் நிறைய அடி வாங்கிட்டேன். அப்பல இருந்து முரளி மாமா வீட்டுல என்ன ஜெயில அடைச்சு வச்ச மாதிரி வச்சிருக்காங்க. உன் முரளி மாமா பொண்ணு நல்லா இருக்கால்ல? அவங்க தானே இப்ப என்னோட செக்யூரிட்டி. நடந்த எல்லா விஷயத்தையும் நான் மறந்துட்டு நல்ல பிள்ளை மாதிரி நடந்துக்கிறேன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. மொபைல் இருக்கிறதுனால நம்ம யாருக்கும் தெரியாம மீட் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, எத்தனை நாளைக்கு தான் இப்படி திருட்டுத்தனமா பாக்குறது? அத பத்தி பேசுறதுக்காக தான் நான் உங்களை இங்க வர சொல்லியிருந்தேன். அப்பா எனக்கு ஒரு பையனை பார்த்து வச்சிருக்காரு.
உடனே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. அப்பா என்ன நினைச்சு ரொம்ப பயப்படுறாரு. அதனாலதான் படிப்பெல்லாம் நிறுத்திட்டு உடனே கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. பையன் துபாயில வேலை பாக்குறானா, அடுத்த மாசம் லீவ்ல வரானா. அப்பா கல்யாணம் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் ஒத்துக்குவேனா? ஆனா அவங்க எல்லாரையும் பகைச்சுக்கிட்டு என்னால நிக்க முடியாதுல்ல. இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுப்பாருன்னு நான் நினைக்கவே இல்லை. இருந்தாலும் நான் கொஞ்சம் அசால்ட்டாவே இருந்துட்டேன். எந்த முடிவும் எடுக்காம தான் இப்ப வரைக்கும் இருக்கீங்களா? உங்களை மட்டும்தான் என்னோட மனசுல முழுசா நினைச்சிட்டு இருக்கேன். நாம ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம். ஐடியா பண்ணலாம்னு சொன்னா மட்டும் பத்தாது, பண்ணியே ஆகணும். இந்த கல்யாணத்தை நிறுத்தினா போதுமா? உங்க அப்பா எப்பவுமே உன் கல்யாணத்தை பத்தி யோசிக்காம இருக்க நான் ஒரு நல்ல பிளானா போடுறேன். அது என்ன பிளான்? அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு ராத்திரி சொல்றேன். நைட்டு எப்ப சொல்லுவீங்க? 11 மணிக்கு மேல சொல்லுங்க, சரியா? சுமித்ரா ஆண்டி டிவி அந்த டைம்க்கு தான் ஆஃப் பண்ணிட்டு போவாங்க. உன் ரூம்ல உங்க மாமா பொண்ணு இருப்பால? இல்ல. ஓ, அப்பனா ராத்திரி 11 மணிக்கு மேல கால் பண்றேன். இன்னொரு விஷயம், முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அதை சீக்கிரமா செயல்படுத்திடணும். அப்புறமா நீ வேண்டான்னு சொல்லவே கூடாது. எந்த முடிவு எடுத்தாலும் உங்க கூட நான் கடைசி வரைக்கும் இருப்பேன். எங்க ஒரு நிமிஷம், பாப்பாக்கு உடம்பு சரியில்லை. அப்படின்னா டாக்டர் கிட்ட காமிக்கலாம். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் டாக்டர் இல்லல்ல. நைட்டு கொஞ்சமா தான் ஃபீவர் இருந்துச்சு. பாராசிட்டமல் கொடுத்தேன், கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. ஆனா பாப்பாக்கு மறுபடியும் ஃபீவர் அடிக்குதுங்க. தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போ. ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ஹாஸ்பிட்டல்ல எங்களை விட்டுருங்க, திரும்பி வரும்போது ஆட்டோல வந்துடுறேன். பைக்ல கூட்டிட்டு போனா காய்ச்சல் இன்னும் அதிகமாகும். ரோட்ல போய் நின்னா ஆட்டோ கிடைக்கும், சீக்கிரமா போ. ஏன் நீங்க வர மாட்டீங்களா? அப்படின்னா உன்னோட பொறுப்பு என்ன? எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் மட்டும் கரெக்டா அங்க போலனா என்ன வீட்லயே இருக்க சொல்லிடுவாங்க. இப்போதைக்கு உனக்கு வேற வேலை எதுவும் இல்லல்ல? இங்க பாருங்க, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை எல்லாம் தயவு செஞ்சு இப்ப காட்டாதீங்க. நான் என் பொண்ணு கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறதுக்கு எனக்கு நேரம் இல்லம்மா. ஷோ, போற வழியில கொஞ்சம் எங்களை டிராப் பண்ணிடுங்கன்னு தானே சொல்றேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் சொல்றது உனக்கு புரியலையா? இல்லனா என் கூட இருக்க பிரச்சனை முடிக்க நானும் வந்தாதான் நீ போகுறன்ற எண்ணத்துல இருக்கியா? நம்ம பொண்ணோட விஷயத்துக்காக நீங்க கொஞ்சம் டைம் ஒதுக்க மாட்டீங்களா என்ன? இது ஒரு சின்ன வேலை தானே, இது கூட உன்னால பாத்துக்க முடியாதாமா? என்னங்க இங்க பாருங்க, இப்ப தேவையில்லாம பிரச்சனை பண்றது நீங்க தான். நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, இத்தனை நாளா நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு இருந்தேன். இனிமே நான் சத்தியமா அந்த மாதிரி கேட்க மாட்டேன். இங்க பாருங்க, நான் கோபப்பட்டா நீங்களும் தாங்க மாட்டீங்க. நான் சத்தியமா சொல்றேங்க, நீங்க இப்ப இங்க இருந்து போனீங்கன்னா இவளுக்கு காய்ச்சல் அதிகமானா கூட நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன். ஜெயா, அவனுக்கு வேலை இருந்தா அவன் போகட்டுமா? குழந்தைய கூட்டிட்டு நான் உன் கூட ஆஸ்பத்திரிக்கு வரேன். பெத்த அப்பாவுக்கு அக்கறை இல்ல, பாட்டி எதுக்கு காட்டணும்? உன்னை பத்தி உன் அப்பாவுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்ல. இங்க பாருங்க, என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, அப்புறம் நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன். ஜெயா, நல்ல காய்ச்சல் அடிக்குது, ஹாஸ்பிட்டல் போலாமா? எதுக்கு? இதே சாதாரண காய்ச்சல் தான், சரியாயிடும். குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்குதுன்னு தெரிஞ்சோ எனக்கு என்னன்னு அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கார் பாருங்க. அவன் ஏதாவது வேலை விஷயமா போயிருக்கலாம், நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம போயிட்டு வரலாம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அத்தை. இதுக்கப்புறம் அவளுக்கு காய்ச்சல் வந்து செத்தாலும் சாகட்டும். ஜெயா, நீ ஏன் இப்படி பேசுற? பெத்த அப்பா போன போக்க பாத்தீங்கல்ல, அப்படி இருக்கும்போது யாருக்காக வாழணும்? எனக்கு இப்ப ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சு. என்ன மட்டும் இல்ல, என் குழந்தையும் அவருக்கு சுத்தமா பிடிக்கல. நாங்க இப்படியே இருந்துக்கிறோம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.